இன்றைக்கி மார்னிங் குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். குக்கிங் விலாகில் வந்து ஃபஸ்ட்டு சாதமும் மதியத்துக்கு சாதமும் தண்டுக்கீரை கூட்டு வைக்கிறதுக்காக துவரம்பருப்பும் வேக வச்சுருக்கேன் குக்கரில். ஒரே நேரத்தில் பேனையும் ப்ரெஷர் பேனையும் ஒரு கடாயும் வச்சுட்டு ஆயில் விட்டு ரெண்டுலேயுமே கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியவும் அதுக்கு உண்டான ஜாமான்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு அடுத்ததாக ரெண்டுலேயும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வதங்கவும் இஞ்சியும் பூண்டும் தட்டினதை வந்து சுக்காவுக்கு உரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சுக்கா பாத்திரத்தில் சேர்த்துட்டு கீரை கூட்டுக்காக 60 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கீரை கூட்டில் சேர்த்துருக்கேன். கீரை கூட்டுக்கு 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நறுக்கி வச்ச கீரையை கழுவி நறுக்கி வச்ச கீரையை அதில் ஆட் பண்ணிக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு செவந்த பிறகு ஒரு தக்காளியை கட் பண்ணி சுக்காவில் சேர்த்துக்கிறோம். சுக்கா பாத்திரத்தில் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சது, ஒரு 10 போல் கோவக்காய் நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவு கீரை நல்லா வதங்கிருச்சு. இது நம்ம மூடியும் வைக்க வேண்டாம், தண்ணியும் ஊற்ற வேண்டாம், சிம்லே வச்சு ஓப்பன்லேயே வச்சு வேக வைக்கலாம். காய் ரெண்டும் லேசாக வதங்கவும் உப்பும் வாங்கிபாத் மசாலாவும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். வாங்கிபாத் மசாலாவில் சுக்கா பவுடரில் இருக்க எல்லா விதமான இன்க்ரீடியண்ட்டும் இருக்கும், சோம்பு தவிர. அதனால சோம்பை கொஞ்சமாக பொடிச்சு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 கையளவு தண்ணீரை தெளித்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணீரை தெளிச்சுட்டு செக் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாதமாக இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறோம். சுக்கா எப்பயும் ட்ரையாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சு ஒரு விசில் வரவும் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், கீரை வந்து பாதி அளவு வெந்துருச்சு. வெந்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே கீரை வந்து பாதி வெந்த பிறகு சேர்த்தாதான் அளவு குறைஞ்சு கரெக்டான அளவு உப்பு சேர்க்க முடியும். வேக வச்ச துவரம்பருப்புலேருந்து 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப், அந்த கப்போல் 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் இறக்குன பிறகு அந்த ஸ்டவ்லேயும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காண்டி பணியாரக்கல்லை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். என்னடா பணியாரக்கல் கருப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது கழுவுனா பணியாரம் ஊட்டிட்டு பாத்திரத்துலேருந்து வரவே வராது. அதனால தான் இப்படியே வச்சுருக்கேன். என்கிட்ட ஏலக்காய் தூள் தீர்ந்ததுனால ஏலக்காயும் அதே அளவுக்கு ஜீனியும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த ஸ்வீட் செய்யணுனாலும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டியான இட்லி மாவில் 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு சுக்கு பவுடர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். நான் வந்து இட்லி மாவுலே பணியாரம் ஊற்றிக்குவேன். ஆப்பம் பணியாரம் எல்லாமே இட்லி மாவுலேயே பண்ணிக்குவேன். ஒரு 1/4 கிலோ அளவு கருப்பட்டியை கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பாகு மாதிரி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பணியாரமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் அளவு வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம். நான் இதையோடையே ஊற்ற போகிறேன். அடுத்ததாக கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுனால இதில் தேங்காய் துருவல் சேர்க்கலை. தேங்காய் துருவல் சேர்க்காமே இறக்கி வச்சுக்கிறேன். பணியாரக்கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி பணியார மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கல் காஞ்சிடணும். காஞ்ச பிறகு சிம்மில் வச்சு ஒரு மூடி வச்சு வேக வச்சிட்டோம்னா 2-3 நிமிஷத்தில் பணியாரம் ஒன்று சொன்னாப்பில் வெந்துடும். இல்லை மூடி வைக்காமல் வச்சோம்னா ஒரு பணியாரம் வெந்து வேகாமல் இருக்கும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. சுக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது. கீழே மசாலாலாம் ரொம்ப ஒட்டவே இல்லை. மசாலாவை ஏற்கனவே வதக்கி விட்டதுனால பச்சை வாசனையெல்லாம் இல்லை. அதனால் மல்லித்தளவை மட்டும் தூவி இறக்கிடலாம். நான் திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. சப்புன்னு இருக்க கீரை சாதத்துக்கு காரசாரமான இந்த சுக்கா ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து பணியாரம் வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மூடி எடுத்து பார்க்குறோம். பணியாரம் ஓரளவு 3/4 பாகம் வெந்திருக்கு. இப்போயே நம்ம திருப்பி விட்டால் கரெக்டாக இருக்கும். திருப்பி விட்டுருக்கேன் பாருங்கள். 2 பணியாரம் நல்லா வெந்துருச்சா திருப்பி விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு. வேணுங்கிறவங்க இந்த நேரத்தில் எண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப எண்ணெய் சேர்க்காதனால நெய் எதுவும் ஆட் பண்ணலை. இதுக்கு நேற்று நைட்டு வச்சுருந்த பூசணிக்காய் தோல் சட்னியே ரொம்ப நல்லாயிருக்கும்.
விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுக்கா சாப்பிட தயாராக இருக்குது. லஞ்ச் பாக்ஸ்லேயும் கட்டி கொடுத்து விட்றலாம். சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மட்டன் சுவையில் இருக்கும். சாதம், அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரமும் சட்னியும். கீரை வச்ச பாத்திரத்திலேயே சாதத்தை நல்லா விரவி விட்டு 2-3 கரண்டி போல் கூட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யை ஸ்கூப்பாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சாப்பிடும்போது ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா குளிர்ச்சி தரக்கூடிய தண்டுக்கீரை சாதமும் காரசாரமான முருங்கைக்காய் கோவக்காய் சுக்காவும் லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு